ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. என் குழந்தையே, குலதெய்வத்தின் வாக்கெல்லாம் அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைக்காது. அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் அது கிடைக்கும் பொழுதே நீ பெற்றுக்கொள் என்று சொல்கின்றேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை உன் தாயானவள் நான் சுமந்து கொண்டு உன்னை ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால் அது எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை உன்னுடைய குலதெய்வம் பார்த்து கொண்டு இருக்கின்றது. உன் மீது என்னை விட அதிக அக்கறை கொண்டது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா? எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வத்திற்கு அது தெரிந்துவிடும் அல்லவா? அப்படிதான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் சொல்லி இருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அழகாக பிரதிபலிக்க கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் உன் தாயானவள் நானும் உன்னிடத்தில் அதனை தெரிவித்து விட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் குலதெய்வம் என்னிடத்தில் இதை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் உங்களினுடைய பிள்ளைகளாக இப்பொழுது இருக்கின்றார்கள். நீங்கள் எப்பொழுதும் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால் இன்று நான் சொல்கின்ற விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். என் தங்கமே, ஆரம்பத்தில் அவர்கள் குரல் சற்று தழுதழுத்தது உண்மை. ஏனென்றால் ஏதோ ஒரு பிரச்சனையையும் நீ கடந்து வந்திருக்கிறாய். அதற்கு உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு தண்டனையையும் கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது நீ அதிலிருந்து மீண்டு சற்று மனமகிழ்ச்சியோடு இருப்பதை அவர்கள் காணும் பொழுது அவர்களுக்கு மனதிற்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையானது எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் பின்னி பிணைக்கப்பட்டது. கஷ்டத்தையும் உன்னையும் பிரிக்க முடியாது. ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு கட்டத்தில் இதிலிருந்து மீண்டு வந்துவிடலாம் என்று என் பிள்ளை நீ நினைத்தாலும் உன்னால் அது முடிவதில்லை. எதற்காக இந்த வாழ்க்கை என்று நீ ஏங்கிய காலம் அதிகம் உண்டு. இந்த வாழ்க்கை எல்லாம் என்னால் வாழவே முடியாது என்று நினைத்த காலம் நிறைய உண்டு. இப்பொழுது ஏதோ வாழ்ந்து பார்த்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றது அல்லவா? இந்த நம்பிக்கையை கண்டு உன் குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை அவர்கள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். உன் மனநிலையில் மிகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி வந்து உன்னை சோதனைக்கு ஆளாக்கினாலும் யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என் தங்கமே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் இவை எல்லாம் இருக்க போவது இல்லை. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வம் பதிலடி கொடுக்க புறப்பட்டு விட்டார்கள். உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களில் இருந்து அவர்கள் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இனிமேல் நம்மால் முடியவே முடியாது, இனி நடக்காது என்று நீ நினைத்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் உனக்கு மிகப்பெரிய முயற்சி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இன்று உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? இனிமேலும் என்ன நடந்தாலும் அதற்காக நீ கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வம் நான் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் உன்னிடத்தில் சொல்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்தில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கின்ற கடமை இருக்கின்றது அல்லவா?
எந்த விதமான பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றி விடுவார்கள். எந்த கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க அவர்கள் நினைப்பது இல்லை. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை அவர்கள் ஒருபோதும் விட்டு வைப்பதும் இல்லை. இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உனக்கு ஒரு வாக்கினை தருகிறார்கள் என்றால் இந்த வாக்கில் நீ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கானதை எல்லாம் அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்வது கிடையாது. நீ ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தவுடன் அப்படியே துவண்டு போய் விடாதே என்று அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை கண்டு நீ அப்படியே வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிவிடக் கூடாது என்று சொல்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மனநிலையில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் நீ உன்னுடைய காலநிலைக்கு ஏற்ப, உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இருந்து மிக விரைவாகவே மீண்டு வந்துவிட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். என்னதான் நடந்தாலும் நமக்கு நம் குலதெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒன்று உனக்குள் இருந்து விட்டால் போதும் அல்லவா? அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உன்னை அழைத்து சென்றுவிடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நம்பிக்கையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துவிடாது என்று உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கின்றார்கள். அதனால் தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்காகவும் மனம் வருந்த வேண்டாம் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக நீ நினைத்ததோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று தங்களினுடைய வாழ்க்கையை இழந்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு வாழ்க்கையில் இப்பொழுது உன்னுடைய உதவியை நாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவியினை செய்து கொடுப்பதும் கொடுக்காமல் விட்டு விடுவதும் உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. என் தங்கமே, எல்லோருக்கும் இத்தனை சுலபமாக வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருள் கிடைத்து விடாது. அதனை நீ பெற்றிருக்கின்ற என்னுடைய பிள்ளை, உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். என்றுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ இந்த நிலையில் இருந்து தவறிவிடக் கூடாது என்று உன் குலதெய்வம் உனக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நீ தேவையில்லாமல் சிக்கிக் கொள்ளாமல் இதிலிருந்து சரியான நேரத்தில் நீ தப்பித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உனக்கு உறுதி வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, ஒருபொழுதும் உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உன் தாயானவள் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும். இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். குலதெய்வம் என்றுமே உனக்கு காவலாக நிற்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ நடந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னோடு உன் கரத்தினை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருப்பவள் உன் குலதெய்வம் என்பதை நீ மறந்து விடாதே. நான் என்றென்றைக்கும் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதற்காகவும் பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றேன். இனி எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.